உதயநிதி அவர்களை விரைவில் கைது செய்வார்கள். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா அமித்ஷா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னாக்கா அது நீங்கள் அண்ணாமலை பயன்படுத்திய வார்த்தை போல் எடுத்துக்கொள்ள முடியாது. புரிஞ்சுங்களா? நீங்கள் அமித்ஷா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அது ரொம்ப கால்குலேட்டிவாக ஒரு விஷயத்தை செஞ்சு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு பிறகு தான் அது பற்றின வார்த்தை வெளியில் வரும். அமித்ஷா அவர்கள் ஒரு பதிவு ஃபஸ்ட்டு போட்டார் எடப்பாடி டெல்லிக்கு போனதுக்கப்புறம் கூட்டணி உறுதியாகுதுன்ட்டு. இன்றைக்கி ஒரே மேடையில் ஏறிட்டாங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் அமித்ஷா கால்குலேட்டிவாக செய்யக்கூடிய ஆள். ஏன்னா அவருடைய வகிக்கக்கூடிய பதவி அந்த மாதிரி. உதயநிதியை பற்றி அவர் சொன்ன வார்த்தை என்பது ஏற்கனவே அந்த சர்வேலன்ஸ்குள்ளே உதயநிதி அன்பில் மகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அன்பில் மகேஷை விட அவர்களுடைய மிக முக்கியமான டார்கெட் உதயநிதியாகத்தான் இருக்கிறார். நேரடியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, டாஸ்மார்க் துறையில் ஏற்பட்ட அந்த ஊழல், அது சம்பந்தப்பட்ட வழக்கில் இவர் அதிகப்படியாக சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களுக்கு தகவல் இருக்கிறதாம். அதை கிளியர் கட்டாக எடுக்கிறாங்க. அந்த பணம் யாருக்கெல்லாம் போயிருக்குன்ற மாதிரியான விஷயத்தை எடுக்கிறாங்கன்னும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை இப்போ இருந்து சரி செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் பல விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும்.